2 பேருமே வந்து வரும்போது பயங்கர ஸ்லிம்மா இருந்தீங்க. ஓ தேங்க் யூ. பார்க்கும்போது உங்களை ரசிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனா போக போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாயிட்டே போயிட்டு இருக்கீங்க. எதுவாயிட்டே? கொஞ்சம் உடம்பு போட்டுட்டே போறீங்க. கொஞ்சம் பெருத்துக்கிட்டே போறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. எல்லாருமே ஒரு லேடிஸ்ன்றப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம ஏறுவோம் இறங்குவோம். அப்படி இல்லை இது கேரக்டர். எங்களோட கேரக்டர் நாங்கள் ஒர்க் பண்ணோம். இனியாவோட கேரக்டர் இனியா ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த கேரக்டர் அது வந்து நான் இது ஏன் கேட்கறேன்னா, கேளுங்க. ஜென்ஸ் வந்து வயசானாலும் ஹீரோவா தான் நடிப்பாங்க. ஓகே. பட் ஹீரோயின் வந்து கொஞ்சம் உடம்பு பட்டாவே அம்மா கேரக்டர், அக்கா கேரக்டர், அண்ணி கேரக்டர் தான் வருவாங்க. ஓகே. அதை தான் கேட்க வரேன். இல்லைங்க அப்படி இனியா மேடம் சொல்லுவாங்க. இல்லை 1 செகண்ட், நான் இன்னொரு விஷயத்துக்கு உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். சார் வந்து கேட்டார் இந்த மாதிரி இங்கிலீஷில் வந்துட்டு டைட்டில் ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் படத்தில் ஏன் கேட்கல, டிமாண்டி காலனியில் ஏன் கேட்கல? மாஸ்டர் படத்துல பிரஸ் மீட் வைக்கல மேடம். ஏன் நீங்க என்ன விஜய் சாரை கூட்டுவாங்க, இங்க இருக்கவங்க யாராவது ஒருத்தர் அங்க இந்த கேள்வி யாருமே எழுப்பலையே. அதுதான் உடம்பு போட்டாவே அக்கா அண்ணி அந்த மாதிரி கேரக்டர் ஆயிடும். நீங்க ஹீரோயினா டிராவல் பண்ண முடியாது. போன வாரம் தானே நான் ஹீரோயினா பண்ண படம் பார்த்தீங்க நீங்க. அப்ப ஹீரோயினா தானே இருக்கும் நம்ம, இல்லையா? போன வாரம் இல்லை, நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர்ல. அந்த படத்துல நான் தானே ஹீரோயின். 3 கெட்டப் வரேன். எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபிளாஷ்பேக்கு, ப்ரெசண்ட் எல்லாம் கெட்டப் வரேன். அப்போ என்ன எந்த உலகத்துல இருக்கீங்க நீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஆக்சுவலி நம்ம வந்து கதாபாத்திரத்துக்காக நம்மளை வந்து மாத்திக்கிறது நிறைய விஷயத்துல பண்ணுவேன். சீரன் படத்துல வந்து எனக்கு 3 கெட்டப் ஆக்சுவலி. ஸோ அதில் ரொம்ப பக்குவமான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டரும் பண்ணணும், அந்த கெட்டப்லேயும் வரணும், யங்கான கேர்ளாகவும் வரணும். ஸோ அதே டைமில் வந்து நான் ஒரே ஷெட்யூலில் அந்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது. ஸோ என்னை வந்து யங்கான கேர்ளை வந்து நான் வாகை சுடவிலேருந்து நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நானே என்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த மெச்சூரிட்டி லுக்கில் வரணுன்றதுக்காக வெயிட் போட்டது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சமீபத்தில் எனக்கு வந்து ஒரு நீ இன்ஜுரி அண்ட் ஷோல்டர் இன்ஜுரி வந்துருச்சு. அதனாலே வந்து ஒரு லேசர் சர்ஜரி தேவைப்பட்டுச்சுது. அதுக்கப்புறம் நான் என்னோட டான்ஸ் ப்ராக்டிஸோ இல்லை எக்ஸசைஸோ எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை. இப்போவும் நான் ரீஹேப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சாங் ஷூட்டிங்கில் கூட நான் மாஸ்டர் கிட்ட சொன்னேன், மாஸ்டர் நான் ரீஹேப் போயிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இன்னொரு படத்துக்காக நான் வந்து கெட்டப் மாற்றிட்டு அடுத்த லுக்கில் வரப்போகிறோம். ஸோ அப்போ உங்களோட சங்கடத்தை எல்லாம் நான் தீர்த்துக்கிறேன். ஓகே. அண்ட் ஹீரோயினாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு என்னோட அப்பா சொன்ன மாதிரி ஒரு வெர்சடைல் ஆக்டர்னா நம்ம வந்து ஹீரோயினா மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இப்போ ஹீரோயினா மட்டும் பண்ணிட்டு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்போ காணாமல் போயிருக்காங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இன்னும் நாங்கள் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் சினிமாவில். உங்களை வந்து